ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். ஃபார்முலா ரேஸ் வெற்றிகரமாக மக்களோட ஆதரவோட இது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். பட் மக்கள் ஆதரவு என்ன இருந்தது, எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் காமன் மேனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிற மாதிரியே தெரியல. நான் வேற ஒரு அரசியல் தலைவர் நேற்று கேட்டிருந்தார், அவர்கிட்ட சொன்னேன். அதாவது சென்னையில் எல்லா தரப்பு மக்களும் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி. அதில் அப்பர் கிளாஸ் இருக்கிறாங்கல்ல, டாப் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய கொண்டாட்டம். அவங்க என்ஜாய்டு. அவங்க டிக்கெட் வாங்கினாங்க, 8000 10,000 கொடுத்து டிக்கெட் வாங்கினாங்க, வந்தாங்க, போனாங்க, பார்த்தாங்க. பட் காமன் மேனுக்கு அதில் அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கான இது கிடைக்கல. ஏன்னா இது ஒரு மொத்தமே 3 கிலோமீட்டர் தாங்கிறனாலையும், அது சர்க்கிள் அப்படிங்கிறனாலையும், ஒரு இடத்துல இருந்தால் அந்த ரேஸை நம்ம டிவியில் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி அது முழுசாக பார்க்கணும். அது வண்டி போகுது, ஒரு சேஸ் பண்ணுறது, இவன் நம்ம முந்துறான் அப்படிங்கிறலாம் பார்க்க முடியல. அதுலேயும் போலீஸ் கெடுபிடி பயங்கரமாக போகுது. நாய், மாடு அதெல்லாம் தான் உள்ளே போக முடிஞ்சது, மனிதர்கள் போக முடியல. அதனால் ஒரு பெரிய சேலஞ்சஸ். அவங்களுக்கு ஒரு ஹிக்கப்ஸ் இருந்துச்சு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணிடுவாங்க. இப்போ சப்போஸ் மவுண்ட் ரோட் ஸ்ட்ரெச் பூரா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க பார்க்க முடியும், ஒரு லாங் லென்த்துக்கு அவங்க பார்க்க முடியும். இது ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறனால அது மொத்தமே 3 கிலோமீட்டர்னால டக்குன்னு அது அவங்களால கவனிக்கலாம். போட்டிருந்த அரங்கங்கள் எல்லாமே நீங்கள் டிவி வழியாக காட்டி அவங்கள ஃபுல் கவரேஜ் கொடுத்துருந்தா தான் அவங்களால என்ஜாய் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த 100 மீட்ரு 200 மீட்டருங்கிறது ஒரு செகண்டில் கிராஸ் பண்ணி போகக்கூடியதாக இருக்குது. அதனால் அவங்க பெருசாக யாரும் காமன் மேனாக யாரோ என்ஜாய் பண்ண மாதிரி நான் பார்க்கல. அசௌகரியங்கள் நிறையா இருந்தது. பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அது எப்படி சமாளிக்கிறேன்னு. அண்ட் குளறுபடிகள் நிறையா இருந்ததுங்கிறதுக்கு அவங்களே சாட்சி. அவங்களுடைய பேஜில் ரிக்ரெட் அப்படின்னு போட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த மழை வேற பெஞ்சது. நான் தான் ரொம்ப கவலைப்பட்டேன். இவ்வளோ பிரமாதமாக ரெடி பண்ண ட்ராக்லேயே மழை பெஞ்சா அவர் நடத்த முடியலன்றாங்களே, இப்போ நாளைக்கு மழை பெய்யும்போது நம்ம ரோடெலாம் என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு ஒரு கவலை இருந்துச்சு. மற்றபடி ஒரு நல்ல ஈவெண்ட்டு நல்லபடியாக நடத்த முடிச்சாங்கல்ல, பரம சந்தோஷம் தான். திரு உதயநிதி சொன்னது போல் அது மாபெரும் வெற்றினா சந்தோஷம் தான். காமன் மேனுக்கு எதுவும் தொடர்பு இருந்து தான் நான் கவனிக்கல. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். நான் அவங்களுக்கு கார் ரேஸ் இல்லை, நீங்கள் குதிரை ரேஸ் வச்சாலே இதுதான் பார்க்கறதுக்கு ஒரு எல்லாம் வேடிக்கை பார்க்குறதுலாம் ஆசைப்பட்டு வருவாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். காமன் மேன் என்ஜாய் பண்ணும், சென்னை வாசி என்ஜாய் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் அதில் அமையலன்னு நான் நினைக்கிறேன். அதான் காமன் மேன் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி இது ஒரு ஏ கிளாஸ் பீப்புள் மட்டும் இதை ரசித்தாங்க அப்படிங்கிறது நம்ம கண் கூட பார்த்தோம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அசௌகரியமோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஃபேஸ் பண்ணல அப்படிங்கிறத சேகர் பாபுவோ அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினோ அவங்க எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படிங்கிறது அந்த ரோடை கிராஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு பூனமல்லி ஹை ரோட்லேருந்து வலசரவாக்கம் போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தெரிஞ்சிருக்காது. இப்படி ஒரு ரேஸ் நடந்திருக்கானே தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு இருக்கிறவருக்கு தெரிஞ்சிருக்காது இப்படி ஏதாவது பிரச்சனை நடக்குதானே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த காமராஜர் சாலையையும் அந்த தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளையும் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஒரு ஹைகோர்ட்டு போகணுன்றவங்க, ஒரு செக்ரட்டரியேட் போகணுன்றவங்க, பாரிஸ் போகணுன்றவங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ சிரமம் படிச்சது எனக்கு தெரியும். அதுக்காக நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த பக்கம் ஒருத்தர் சைதாப்பேட்டையிலேருந்து அவர் ஏர்போர்ட் நோக்கி போகிறார், அவருக்கு எந்த சிக்கலுமே இல்லை. நான் சொன்னேன் இது ஒரு சர்க்கிள் தான். அந்த சர்க்கிள் ரொம்ப மெயின் ரோடு, 2 காமராஜர் சாலையும் மவுண்ட் ரோடையும் ரெண்டையுமே இணைக்கக்கூடிய இடமா போச்சு. ரைட்டுங்களா? அந்த இடையில இருக்கக்கூடிய இந்த ஆல் இந்தியா ரேடியோ இருக்கக்கூடிய அந்த இடத்துல அது கூட பிரச்சனை இல்லை, ரொம்ப போர் தான் இருக்கும். ஆனால் அந்த தீவுத்துறையில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி ஹெவி டிராஃபிக்கான பகுதி. அண்ட் காமராஜர் பீச் ரோடுங்கிறது பயங்கர ஹெவி டிராஃபிக்கானது. அப்போ அந்த சர்க்கிள் கட்டாயமாக ஒரு ஹெவியானது. அது பாதிக்கப்பட்டது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொன்னேன். நான் ஐ அக்ரி. சென்னை முழுக்க ஸ்தம்பிச்சது, சென்னையில் யாரும் தூங்கலைக்கலாம். நான் அந்த காமெடி பண்ண வரல. சைதாப்பேட்டைக்கு தெற்க போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படலை. மவுண்ட் ரோட்லேருந்து வடக்க போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஒரு 2-3 நாளைக்கு சிரமம் ஏற்பட்டுச்சு. அவங்க ரிஹர்சல் பார்க்குறது, அந்த முதல் நாள் மறுநாள் ரெண்டுமே பிரச்சனை. இப்போ ரேஸுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா டிராஃபிக் ஆயிரும், இது ரொம்ப ஒரு சிக்கலுக்குள்ளாகும் அப்படின்லாம் சொன்னாங்க. அரசாங்கம் தரப்பா இல்லை, நாங்கள் திட்டமிடலில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கோம். ஒரு புறம் ரேஸ் நடக்குது, இன்னொரு பக்கம் வாகனம் போகுது, அப்போ எந்த ஒரு சிக்கலுமே மக்கள் ஆளாக மாட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போது நிகழ்ச்சி முடிந்த பின்பாகமே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு சிரமமும் இல்லை, எல்லாருமே அனுபவிச்சாங்க, பார்த்தாங்க, எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறத இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். அசம்பாவிதம் இல்லை அப்படிங்கிற அசௌகரியம் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல. நான் ஏற்கனவே சொன்ன போல நீங்கள் பெர்சன்டேஜ் வேணால் கம்மியாக இருக்கலாம். சென்னையில் மொத்தம் 100 பேர், சென்னைங்கிற மாநகர பகுதிக்குள்ள 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15 பேருக்கு அசௌகரியம் இருந்திருக்கலாம். ஏன்னா அது டைனி ஏரியா தான், சின்ன ஏரியா. 85 பேருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஐ அக்ரி. நான் அதெல்லாம் இல்லை, நான் திரும்ப சென்னை ஸ்தம்பித்தது சார், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சண்டைக்கெல்லாம் போக தயாரில்லை. 15% மக்களுக்கு சிரமம் இருந்தது. அதை நான் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லுவேன், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை.
கோர்ட்டுக்கு போகிறவங்க, பாரிஸ் போகிறவங்க, செக்ரட்டரியேட் போகிறவங்க, அந்த வழியில் பீச் ரோடு கிராஸ் பண்ணி போகிறவங்க எல்லாத்துக்குமே சிரமம் இருந்துச்சு. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. பீச்சுக்கு இந்த பக்கம் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து மெட்ரோ ரோடெலாம் போட்டு வச்சு நீங்கள் பீச்சுக்கே போக முடியாதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து அந்த மாதிரி அந்த அசௌகரியங்கள் நிறைய இருந்தது. அதில் வந்து வழியை மறிச்சிருந்தாங்க, அவங்க போக முடியாமல் இருந்துச்சு. டிராஃபிக் எதுக்கு நீங்கள் அப்புறம் மாற்றி விட்டீங்க? டிராஃபிக் மாற்றி போகிறதுனால சுத்தம் நான் உங்களுக்கு அது வந்து நீங்கள் எந்த அசௌகரியமும் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பொய். அவ்வளோதான். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ரோட்டில் 100 பேர் போயிட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணுறோம், 100% கட் பண்ணுறோம். இந்த இடத்துல இருந்து ஒரு 50 பேரை மட்டும் தான் அனுப்புறோம். இப்போ 150 பேர் ஆயிரத்துல இந்த ரோட்டில். அப்போ டிராஃபிக் எப்படி ஆகாமல் இருக்கும்? நீங்கள் பெர்சன்டேஜ் பேசுங்க, மெட்டிகுலஸாக பேசுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அது இருக்கலாம். அது வந்து மொத்தம் 15% தான் பிரச்சனை, 85% சுமத்துங்க, நான் அக்ரி. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவ்வளோ இல்லை. ஓகே. அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ சவுத் ஏசியாவே இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துருக்கு அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே நான் முதல்ல இந்த மாதிரியான ஒரு போட்டி வேணுமான்னு கேட்ட போதே நான் வேணும்னு தான் சொன்னேன். இந்த போட்டிலாம் தேவையில்லை. திரு ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக விமர்சனம் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு வேணுமா இங்கே வந்து கட்சி கொலியில் கற்பழிப்பு நடந்துருக்கு அப்படி நான் யோசிக்கல. நான் வந்து எல்லா விதமான போட்டிகளும் வேணும். என்னுடைய ஒரே பாயிண்ட் டே ஒன்ல என்ன வச்சுன்னா பப்ளிக்கு அசௌகரியம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ நம்ம ஊரில் நரேன் கார்த்திகேயன் ஒருத்தர் தான் நம்ம ரேசர் அப்படின்னு நம்ம கேள்விப்படணும். இப்போ நிறைய பேர் உருவாகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். நிறைய தமிழ் தம்பிகள்லாம் வேறு உள்ளே இருந்தாங்க. அதை மாதிரி வந்து அது என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனால் அது நான் ரோட்டில் தான் நடத்துவேனா, அதுவும் மவுண்ட் ரோட்டில் தான் நடத்துவேனாங்கிறதெல்லாம் நாளைக்கு நீங்கள் ரீகன்சிடர் பண்ணலாம். இருங்காட்டுக்கோட்டை இதுக்குன்னே இருக்குது. இன்னும் 4-5 ரேஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கோயம்புத்தூர் ரெடி பண்ணுவோம், மதுரை ரெடி பண்ணுவோம், நாளைக்கு ரெடி பண்ணுவோம். அது மாதிரி நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி தான் பண்ணுவேங்கிற இல்லாமல் கொண்டு போகணும். இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் வந்தால் சந்தோஷம் தான். நம்ம ஊரில் வந்து இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டி நடக்குது, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டி நடக்குது. அது மாதிரி இன்டர்நேஷனல் ரேசஸ் சந்தோஷம் தான். எல்லாமே வளரணும்ல. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வளரக்கூடாதுன்னு எப்படி சொல்வீங்க? அது ஸ்போர்ட்ஸ் பணக்கார ஸ்போர்ட்ஸாக இருக்கணும், ரொம்ப காஸ்ட்லி ஸ்போர்ட்ஸாக இருக்கணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இஸ் ஸ்போர்ட்ஸ். நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம், பார்க்கலாம். அது பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். நம்ம வந்து ஒரு சினிமா பார்க்கறத விட ஒரு சரக்கு அடிக்கிறத விட அது வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு சொல்லலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளம் வி கேன் என்கரேஜ். இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் கிடைச்சது அப்படின்னா பரம சந்தோஷம். கிடைச்சா பரம சந்தோஷம். எனக்கு தெரியாது, எனக்கு அதில் அவ்வளோ பெரிய நாலேஜ் கிடையாது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, நிதியெல்லாம் வந்து தனியார் நிறுவனத்திலிருந்து வாங்கி இவங்க வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல ஒரு கிரே ஏரியா இருக்குதான் செய்யும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாரு. சொல்லிட்டு லண்டன் போயிட்டாரு. இப்போ அதுக்கான அலிகேஷன் வந்து சொன்னதாகவே இருக்கு. இப்போ நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்போ அண்ணாமலை போற போக்குல ஒரு அடி அடிச்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களை ஆசைக்கு நீங்க என்னன்னு சொல்லிக்கலாம். அதை ஏன் மறுக்கல? அண்ணாமலை ரொம்ப அழகா கேள்வி கேட்கிறாரு. அது வந்து நீ போற போக்குல அடிச்சு போனாரு சொன்னீங்களா, போற போக்குல இன்னொரு ஓகே பேர் அடிச்சாரு. இதுக்கு ஏன் மேல கேஸ் போடலன்னு கேட்டார். என் மேலதான் 150 கேஸ் போட்டிருக்கீங்களே, நான் இப்போ ஒரு அலிகேஷன் வைக்கிறேன்ல, நான் சொன்னது பொய். அவர் என்ன சொன்னாரு? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பா சுற்றுச்சூழல் துறை பூரா முழுக்க வந்து நீங்க நிறுவனங்களுக்கு வேற ஒரு பேன் நம்பரை சொல்லி அவங்க வேற ஒரு நிறுவனத்துக்கு காசு கொடுத்து சொல்றீங்க. நீ அரசாங்கத்துக்கு கொடுத்து முதலமைச்சர் வார நிதி கொடுங்க, இல்லை நாங்கள் கவர்மெண்ட் தமிழ்நாடு கொடுங்க, தமிழ்நாடு கஜானா கொடுங்கன்னா கூட போறாங்க, அதுல இருந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். வேற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தீங்க, நீங்க அப்படி சுற்றறிக்கை அனுப்புனீங்களா இல்லையா, காசு வசூல் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்டார். அதுக்கெல்லாம் பதில் வரணும். அவர் போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரு, பதில் வரணும். அவர் என்ன சொன்னாங்க? அடிஷனல் சொல்றாரு, என் மேல கேஸ் போடுங்கன்றார். ஏன் கேஸ் போடலன்னு கேட்கிறார். கேஸ் போட்டால் நான் டாக்குமெண்ட் எடுத்துருவேன். திரு டிஆர் பாலு, திருமதி கனிமொழி இவங்கெல்லாம் கேஸ் போட்டாங்களா அந்த திமுகவில் டிஎம்கே ஃபைல்ஸ் போடும்போது? அப்போ என்னை வந்து நீங்கள் அவதூறாக சொல்கிறீங்க, நான் கேஸ் போடுறேன்ட்டாங்களா? புரிஞ்சுக்க முடியுது. ஹி ஹேஸ் டு ஃபேஸ். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இதை போட்டுக்கலாம்ல. அவர் டேரெக்டாக சொன்னார், ஜாட மாடியாக கூட சொல்லியே. நீங்கள் சொன்ன போகிற போக்கில் ஒரு அடிச்சார், போகிற போக்கில் தான் ஓப்பனாக தான் அடிச்சார். இல்லை, இப்போ அவர் குற்றச்சாட்டு வச்சாரு. அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்தவர்கள் வேற யாருமே எதுவுமே பேசல. அப்போ வந்து அந்த குற்றச்சாட்டு எப்படி வெறுமனே வந்து நம்ம டீ கடை பெஞ்சில் பேசுற மாதிரி பேசிட்டு போன மாதிரி ஆயிடுது இல்லை? நீங்க பேசிட்டு போங்க, நீ புறக்கணிச்சிட்டு போங்க. நீங்க எது கேள்வி கேட்குறீங்க? அது டீ கடை பெஞ்சில் பேசுன பேசுறது நீங்க கேள்வியா கேட்குறீங்க? புறக்கணிச்சு போக வேண்டியதானே? அவர் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் ஒரு பாயிண்ட்டை தூக்கி வெயிட்டா வைக்கிறாரு. சொல்லும் போதே நான் தப்பா சொல்லியிருந்தேன், என் மேல கேஸை போடுன்றாரு. அப்புறம் ரியாக்ஷன் இல்லை. அப்புறம் நீங்க அதை பத்தி கேட்காம அவர் போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார், டீ கடை பெஞ்சில் பேசுற மாதிரி பேசுறாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நான் உங்களுடைய சிந்தனையை நான் எடுக்கணும். இல்ல சார், வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டாங்க. அண்ணாமலை வந்து சார் இத வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வாரு. இப்ப டிஎம்கே ஃபைல்ஸ் 1 வெளியிட்டாரு, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வெளியிட்டாரு. அதனுடைய நீட்சி ஏதாவது ஒன்னு இருக்கணும்ல. அது மாதிரி எதுவுமே இல்ல. உங்களுடைய ஆசை அவர் செய்ய முடியாதுல்ல. அவர் நீங்களே மாநில தலைவராக இருக்கணும். சங்கர் சர்மா நினைக்கிற மாதிரி பிஜேபி நடத்தணும், நீங்க போய் மாநில தலைவராக உட்காந்துக்குங்க. அவர் தான் அவர் கட்சி நடத்துவார். நீங்க சொல்ல முடியாது. அதை அவரு போட்டி நடக்கக்கூடாதுன்னு சொல்லல, போட்டிக்கு வசூல் பண்ணீங்கன்னு சொல்றாரு. இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல, இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப அவர் போற போக்குல இப்படி பேசிட்டு லண்டன் போயிட்டாரு, போய் பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வச்சுங்க. போய் இது மாதிரி நிறைய விஷயத்தை அவர் பேசிட்டு கடந்து போயிடுறாரு. அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. எதுக்கு 150 கேஸ் போட்டீங்க? எதுக்கு ஒரு மேல வழக்கா போட்டீங்க? கடந்து போயிட வேண்டியதானே? டீ கடையில் பேசுறாரு, போற போக்கில் பேசுறாரு, பொய்யா பேசுறாரு. எதுக்குங்க அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு அவரை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கிறேன். எதுக்கு அவர் மேல வழக்கு போட்டீங்க? மனசாட்சி இருந்தா தெரியும் எல்லாருக்கும். அதற்கப்புறம் அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டது. அதையும் அவர் பதிவு பண்றார். அப்புறம் இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க நான் ப்ரூவ் பண்றேன்றார். அதையும் சொல்ல மாட்டேன். நீங்க ஆமான்னு சொல்ல மாட்டேன்றீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேறீங்க, கேஸும் போட மாட்டேன்றீங்க.
உங்களை மாதிரி ஆளை வச்சுட்டு நீங்க போற போக்கில் சொன்னாரு, பொய் சொன்னாரு, டீ கடை பஞ்சில பேசுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் ஏதாவது உங்களால ஏதாவது யோசிக்க அவங்க முடியுதா? நான் என்னோட புரிதல் கிடையாது, எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல நாலேஜ் கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்டது அது வந்து ஒரு சர்க்கியூட்டா இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன், அது ஒரு சர்க்கிளா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். தீவுத்துறையில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து அந்த பீச் ரோடு, அந்த ஆல் இந்தியா ரேடியோ ரோடு, இந்த மவுண்ட் ரோடு, இந்த ஜங்ஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இங்கே தான் வேணும்னு இருந்தாலும் வேற எங்கேயாவது ஜெமினி பிரிட்ஜை வச்சு பண்ணிருக்கலாமான்னு எனக்கு தெரியாது. அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன எனக்கு இல்ல தெரியாது. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே வேற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த தேர்ந்தெடுக்காம இங்க சிட்டிக்குள்ள நடத்தணும் அப்படின்னா இல்ல, வேற ஏதாவது இந்த காரணம் ஃபார்முலா 4 இந்த ரைடே அப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். அது சிட்டிக்குள்ள தான் அது பண்றது, அப்படி ஆன் ரோடு தான் அதை பண்றதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இருங்காட்டுக்கோட்டையில் நடத்துறது வந்து அது தனி ரேஸ், அது வந்து மீட்டர்ஸ் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் அவங்க வச்சு பண்றாங்க. அது வந்து ரேஸுக்கான இடம் அங்க வேற. அது வந்து ஃபார்முலா 1 மாதிரியான இடங்களை நம்ம டெவலப் பண்ண அதை பண்ணலாம். இந்த ஃபார்முலா 4ல இந்த சிட்டி ரேஸுங்கிறதே வடிவமைப்பே இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ மே பி ராங். திரும்ப சொல்றேன், எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்டு அதோட வடிவமைப்பே அப்படிதான். அது மவுண்ட் ரோடா இருக்கணுமா, பூந்தமல்லி ரோடா இருக்கணுமா, கிண்டி பிரிட்ஜா இருக்கணுமாங்கிறது எனக்கு தெரியாது. அவங்களுடைய எப்படிப்பட்ட நீட் இருக்குங்கிற பொறுத்து முடியும். சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த நிகழ்ச்சியை வந்து இங்க நடத்திருக்க கூடாதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு தாண்டி விளையாட்டு அமைச்சர் ரொம்ப விளையாட்டா இருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும், மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கு, அதை பத்தி எல்லாம் வந்து இந்த அரசாங்கம் கண்டுகொள்ள மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மக்கள் வார்த்தை பிரச்சனைகளை கண்டு கொள்ளணும், அதுல குழப்பம் இல்லை. திரு ஜெயக்குமார் சொன்னதோ, திரு சீமான் சொன்னதோ, மற்ற எல்லா பெருமக்கள் சொன்னதோ உண்மை. மக்கள் பிரச்சனைகள் தலை விரிச்சு ஆடுது, அதனால விளையாட்டு வேண்டாங்கிறது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஒரு சினிமா திருவிழா நடத்துறோம், இப்போ நம்ம தேட்டருக்கு நம்ம ஊர்ல வந்து 100 பாலியல் வன்முறை நடக்குது, தேட்டருக்குன்னு கேட்டா என்ன செய்வீங்க? புரியுங்களா? அதுவும் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க தேட்டர் இருக்கணும், என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், பீச் இருக்கும், பார்க் இருக்கும், கோயில் இருக்கும், எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணிட்டே இருக்கணும். அது இதுக்கே அதனால இது கிடையாது. அப்படி ஒரு நாள் வரவே வராது. நாட்டில் பிரச்சனையே இல்லை, இப்போ நான் கார் ரேஸ் நடத்திக்கிட்டுமா அப்படிங்கிறது இல்லை. பிரச்சனையே இல்லாதனால ஒரு நாள் வரவே வராது. இந்தியா முழுக்க வராது, உலகம் முழுக்க வராது. அப்போ உலகம் முழுக்க நடத்துறாங்க. பாரிஸில் பிரச்சனை நடக்குது, பிரிட்டனில் பிரச்சனை நடக்குது, அமெரிக்காவில் பிரச்சனை நடக்குது. அவங்கெல்லாம் எதுவும் கார் ரேஸ் நடத்தலையா? அவங்களாம் எதுவும் பிரச்சனையே இல்லையா? அது வேற விஷயம், இது வேற விஷயம். ஆனால் அதே ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறேன். அதே ஸ்போர்ட்ஸில் இன்னமும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அது ஏகப்பட்டது இருக்குது. பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் பொருட்கள் இல்லை. மத்திய அரசு வந்து இந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் அவங்க வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கீமில் சேர சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் கடந்தாண்டு, இஃப் ஐ எம் நாட் ராங், தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்ட், கடந்தாண்டு அவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் விளையாட்டு பொருட்கள் வாங்குறதுக்குன்னு நிதி கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், எவ்வளவு நாங்கள் வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ அரசு பள்ளிக்கூடங்களில் வந்துருச்சுங்கிறது சொல்லட்டும். ஸோ அவங்க கட்சி தலைவர்கள், அவங்களுடைய மூத்த தலைவர்களுடைய இவங்க பேரில் ஒரு டோர்னமெண்ட் நடத்துவோம், அது மூலமாக 4 பேருக்கு ஒரு கிரிக்கெட் பேட்டை கொடுப்போம், அது மூலமாக 4 பசங்கள்கிட்ட வந்து ஃபெமிலியர் ஆகிக்கணும், ஃபியூச்சர் ஓட்டர்ஸ் அவங்கலாம் அப்படின்னு நினைப்பு இருக்குதே தவிர விளையாட்டை ஊக்கப்படுத்துகிற ஒரு முழு முனைப்பு இருக்கிறதா நான் இன்னும் அறியலை. இல்லை இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த விளையாட்டை ஏன் வந்து இங்க நடத்தணும் அப்படிங்கிறது, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நபர்கள் பத்தியும் எதுவும் தெரியாது, இந்த விளையாட்டை பத்தியும் யாரும் இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது, ஏகப்பட்ட தமிழர் சார்ந்த விளையாட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் வைக்கிறாரு. நான் திரும்ப சொல்றேன், தமிழர் சார்ந்த, மண் சார்ந்த, இந்த கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த விளையாட்டுகளையும் ஊக்குவிக்கணும். இந்த விளையாட்டும் இருக்கலாம். நம்மகிட்ட மாட்டு வண்டி இருக்கு, கார் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நம்முடைய பாரம்பரியம் மாட்டு வண்டி, கார் வந்து இறக்குமதி, நம்ம கார் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? ஸோ மாட்டு வண்டி பயன்படுத்தணும். நமக்கு மாடு வேணும், மாட்டு வண்டி வேணும். மாட்டு வண்டி இன்னமும் ஊரில் ஓடிட்டு தான் இருக்குது. மாட்டு வண்டி இந்தியாவில் இல்லையா, தமிழ்நாட்டில் இல்லையா? மாட்டு வண்டி இருக்கிறவங்க மாட்டு வண்டி, டிராக்டர் வச்சுருக்கவங்க டிராக்டர், கார் வச்சுருக்கவங்க கார். அது நம்ம டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த ரேஸ் வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். நம்முடைய கலையை வளர்க்கணுங்கிறது ஆமாமே, நம்முடைய விளையாட்டு வளர்க்கணும் ஆமாமே, அது ஒன்றும். அது வேணுங்கிறனால இது வேண்டாம் அப்படி யோசிக்கக்கூடாதுங்கிற என்னோட பாயிண்ட். இல்லை ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பள்ளி கல்வித்துறையில் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு, இது சம்பந்தமா வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கரேஜ்மெண்டே கிடையாது. இல்ல இப்ப நீங்க தைரியமா இப்படி சொல்றீங்கல்ல, ஆனா சென்னை ஒலிம்பியாட்டா இருக்கட்டும், நிறைய விளையாட்டுகளை வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் உதயநிதி தலைமையில நிறைய நடந்துட்டு தானே இருக்கு. செஸ் ஒலிம்பியாட் நடந்தது, சென்னை ஓபன் நடந்தது. அதான் சென்னை ஓபன் வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு நடக்குதா? இந்த 3 வருஷம் தான் சென்னை ஓபன் நடக்குதா? அது எத்தனை வருஷம் நடக்குதுன்னு போய் பாருங்க டேவிஸ். அதற்கும் திமுக ஆட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, சரிங்களா? அந்த ஃபெடரேஷன் காலகாலமாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதே சென்னை ஓப்பனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. செஸ் ஒலிம்பியாட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல் ரொம்ப அதிகம். நரேந்திர மோடி இதுக்கு வந்தார், தமிழ்நாடு அரசு நடத்துச்சுன்னா அவருக்கு இங்கே என்ன வேலை? அவர் ஏன் வந்து துவக்கி வச்சார்? அது இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட் நாம சொன்னோம் செஸ் சென்னையில் நடத்துக்குன்னு தமிழ்நாடு அரசு தயாராக இருந்துச்சு, கொடுத்தோம். இல்லை அதே மாதிரி கேலோ இந்தியா அந்த மாதிரி திட்டங்கள் நம்ம ஊர்ல நடக்கணும், நம்ம மாநிலத்தில் நடக்கணும். கேலோ இந்தியா தமிழ் பேரா? தமிழ்நாடு அரசுடைய முயற்சியா? கேலோ இந்தியா நாங்க நடத்துறோம்னு சொல்லி இந்த மாநிலம் நடத்துது, எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க பாஸ், எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்காங்க. நீங்க வாங்கினா சந்தோஷம். நான் திரும்ப பாருங்க, இல்ல நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்றது வேற. பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய விளையாட்டு திறனுக்கு நான் சொன்னேன், திரும்ப எடுத்து பார்த்துக்கு. நீங்க எடுத்து கட் பண்ணி எடுத்து திருப்பி போட்டு பாண்டே என்ன சொன்னாரு, இப்ப என்ன சொன்னா மாத்தி பேசுறாருன்னு எடுத்து போடுங்க.
நான் சொல்லு பள்ளி கல்லூரி விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? அங்கே தான் ஸ்போர்ட்ஸ் ஆரிஜினேட் ஆகணும், புரியுங்களா? இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சவங்க பண்ணக்கூடிய விளையாட்டு. கேலோ இந்தியாவோ, செஸ்ஸோ, கார் ரேஸோ விளையாட தெரிஞ்சவங்க பண்றது. விளையாட எப்போ கற்றுப்பீங்க? ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் தானே. அதுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்கான்னு கேட்குறேன். பாதி ஸ்கூலில் இங்கே ஸ்போர்ட்ஸே கிடையாது. பாதி நான் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு நியூஸாக நான் உங்களுக்கு ஸ்கூப் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிக்கூடங்களில் விளையாட்டு ஆசிரியர் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம் மட்டும் பேசுவோம். எத்தனை பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு ஆசிரியர் இருக்கான்னு பாருங்க. அவங்க எத்தனை பேர் டியூட்டிக்கு வர்றாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு விளையாட அனுமதி கிடைக்குதுன்னு பாருங்க பசங்களுக்கு. அதெல்லாம் பயங்கர மோசம். அதெல்லாம் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறாங்க, வர்றதில்ல, ஆசிரியர் பெருமக்கள் வர்றதில்ல, உள்ள இது திங்ஸ் இல்லை, அவங்களாம் ஒரு டைம் பாஸ்க்கு ரிலாக்ஸாக வச்சுருக்காங்க. மிச்சம் ஏதாவது ஒரு 4 நல்ல பள்ளிக்கூடம் கவர்மெண்ட்டில் மிஞ்சி இருந்துச்சுன்னா வேற ஆசிரியர்கள் அதை எடுத்துக்கிறாங்க அந்த வகுப்பு. அங்கே விளையாட்டுக்கான ஊக்கமே கிடையாது. ஒருத்தன் வந்து நான் ஓடுறேன், ஆடுறேன், பாடுறேன், நான் விளையாடுறேன்னு ஒருத்தன் வந்தான்னா அதுக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் என்கரேஜ்மெண்ட் செய்யும். இல்லை இந்த 3 வருஷத்துல அந்த மாதிரி தான் இன்னும் நீடிச்சிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்கனவே இருந்து தொடருதுன்னு சொல்கிறேன். எனக்கு எந்த குழப்பம் இல்லை. இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்த பின்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்பா பெரிதா எந்த முன்னெடுப்பும் இல்லை விளையாட்டுத்துறை சார்பா. நீங்க சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். இல்ல இப்ப மாவட்டத்தோடு கொண்டு வரோம். அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ், அதாவது அமைச்சரே உதயநிதி ஸ்டாலினே சொல்றாரு விளையாட்டுக்கு ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கறத எல்லா பேட்டிகளுமே அவர் சொல்லிட்டே தானே இருக்காரு. நானும் தானே சொல்றேன். அவர் மட்டும் தான் சொல்லுமா? நீங்க சொல்ல முடியல விளையாட்டுக்கு ஊக்கம் கொடுக்கணுமா கூடாதா? சங்கர் சர்மா சொல்றாரு, சொல்லுங்க. நிச்சயமா கொடுக்கணும். அப்புறம் என்ன உதயநிதி சொல்றாரு, சங்கர் சர்மா இல்ல அமைச்சர் சொல்லும் போது ஒரு வேல்யூபிளா இருக்கும்ல. செய்யறோமாங்கிறதுல பாக்கணும். சீமானும் சொல்றாரு, அண்ணாமலையும் சொல்றாரு, இபிஎஸ் எல்லாரும் தான் சொல்லுவாங்க. யார் செய்யணும்? ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஒரு புள்ளிவரத்தை சொல்லட்டுங்க, அதே அமைச்சர் சொல்லட்டுங்க, அண்ணன் அன்பில் மகேஷ் மையாவுன்னு சொல்லட்டுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆரம்ப பள்ளி, இடைநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, எல்லா பள்ளிக்கூடம், கல்லர் பள்ளி, ஆதிராவிட பள்ளி, எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எவ்வளவு உடற்கல்வி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதை சொல்லுங்க போது. எவ்வளவு பற்றாக்குறை, எவ்வளவு ஃபில் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு விளையாட்டுல வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்றோம். கடந்த ஆண்டு எஸ்எஸ்சியில் வந்து விளையாட்டுல பொருள் வாங்குறதுக்கு வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு 5000 to 25,000 வரைக்கும் மத்திய அரசு கொடுத்துச்சு. அதை வந்து எவ்வளவு பொருள் வாங்கியிருக்காங்க இதை சொல்லுங்க. வேற எதுவுமே வேண்டாமே. அமெரிக்கால இருந்து இப்போ சிஎம் அவர்கள் ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்து நல்லா பண்ணி முடிச்சிருக்கீங்க, ஓவராலா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க. அவர் வேற என்ன சொல்லுவாரு எதிர்பார்க்குறீங்க? நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. பிரதமர் என்ன சொல்லுவாரு? இப்படி ஒரு பட்ஜெட்டாப்பா வாழ்நாளில் பாது என்னங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்படியே அதே இதை டோனை மாதிரி சொல்லுவார். இப்படி ஒரு பட்ஜெட்டா வாழ்நாள் நான் பார்த்தே இல்லை பிரமாதம் டோனை மாதிரி சொல்லுவார். அதே தான் இவர் சொல்லுவார். இப்போ அவருடைய மகனை காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லை அவர் வந்து கோட் பண்றது இப்போ சென்னை ஒலிம்பியாட்டா இருக்கட்டும், சென்னை அந்த டென்னிஸ் விளையாட்டா இருக்கட்டும், கேலோ இந்தியாவா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஃபார்முலா 4 ரேஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஆட்சியில நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி அவர் வந்து அந்த பரம சந்தோஷம். நான் வந்து அவர் தப்பான விஷயம் சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட எங்கெங்க நடந்துச்சு போட்டி, நடக்காத போட்டி சொல்லியிருக்காரு சொன்னா, நடந்த போட்டியில 10 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இது ஒரு செத்து போயிட்டாங்க, இது ஒரு போட்டியா நான் சொன்னேன். நான் அவர் பாராட்டத்தான் செய்வாருன்றார். அவர் பாராட்டுறதுல கேள்வி எங்க இருக்குன்னு கேட்குறேன். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பாராட்டினாரேன்னா கேள்வி கேட்கணும். அப்படி பாராட்டி இருந்தா சீமான் பாராட்டுறாருன்னு கேட்கணும். அண்ணாமலை அறிக்கை விட்டுருக்காருன்னு பாராட்டணும். அவர் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய மகன் தன்னுடைய அமைச்சர் அவர் செய்யறது பாராட்டுறாரு, அது பிரமாதம் சொல்றாருன்னு அதுல நீங்க கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது ஸ்போர்ட்ஸுக்கு, அது மற்ற மாநிலங்களும் பாக்குறாங்க, உலக அளவுலையும் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி நடந்தா சந்தோஷம் தான். நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? ஏன்னா ஈவெண்ட்ஸ்ல இந்த மாதிரி நடக்குது. நான் தான் சொன்னேன் அப்படி நடந்தா சந்தோஷம் தான். அது நடந்தா நல்லதுன்றேன். அது ஸ்போர்ட்ஸ் வந்து ஊக்கப்படுத்து. நான் தொடர்ந்து நான் பண்ணியிருக்கேன். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தான் காசு கொடுக்குறேன். வருஷம் கொடுக்குறேன். ஸ்போர்ட்ஸுக்கு தான் கொடுக்குறேன். படிப்புக்கு நான் கொடுக்கல. படிப்புக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ண நான் ரொம்ப திடமாக நம்புறேன். அது நல்லதுன்ற செய்யணும். அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகம் விளையாட்டுத்துறையில் ஆகச்சிருந்தா இருக்குன்னா பரம சந்தோஷம். ஐ வெல்கம் இட். ஓகே. எதிர்கட்சி தலைவர் வந்து இது தொடர்பாக இன்னைக்கு ஒரு ட்விட்டரில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. வெளிநாட்டில் ஒரு பக்கம் ஃபோட்டோ ஷூட்டு, இது மாதிரி உண்மை நிலை வேற ஒன்றா இருக்குது, ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது குறிப்பாக இந்த ஃபார்முலா ரேஸ் பற்றி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். திரு சீமான் சொன்னார்னால அதுதான், திரு அண்ணாமலை சொன்னார்னால தான், திரு இபிஎஸ் சொன்னாலும் இது எதுக்கு அப்படின்னா நான் வந்து என் பதில் வந்து இது வேணுங்கிறது தான். இது எதுக்குங்கிற கேள்வி நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் ஆமாம் இது வேணும் தான் சொல்லுவேன். அதனால் ஏதாவது அசௌகரியம் இதில் ஒரு ஊழல் நடந்துச்சு, இல்லை ஒரு முறை நடந்துச்சுன்னா அதை வெளியே கொண்டு வாங்க. இல்லை அவருடைய என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, விடியா திமுக அரசின் விளம்பரங்களுக்கு அப்பால் செய்திகளை பார்த்தால் வழக்கம் போல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் கலாச்சாரம் இது அதிகமாக இருந்துட்டு இருக்கு. வெளிநாட்டில் போட்டோ ஷூட்டும் ஆடம்பர கார் ரேஸிலும் மட்டுமே கவனம் செலுத்தி இந்த அரசாங்கம் வந்து வர்ணஜாலம் பூசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுதான் நான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, பாலியல் உணர்ச்சி, போதைப்பொருள் இது எல்லாமே கடுமையா கட்டுப்படுத்தப்படணும். அது இருக்குது. யாரா மறுக்க போறாங்களா? முந்தா நேற்று சவுத் மெட்ராஸில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து அவங்க வீடு வீடாக போய் பசங்க தங்கியிருக்க ஹாஸ்டல்லாம் போய் பார்த்தா 30-40 பசங்க வந்து கையில் போதைப்பொருள் வச்சுருக்காங்க, மருந்து வச்சுருக்கான், மாத்திரை வச்சுருக்கான், ஊசி வச்சுருக்கான்.
கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் என்னமோ ஸ்டூடெண்ட்டே அரெஸ்ட்டு. அப்போ அது எப்படி இருக்குது? ஒரு ஒரு பல்கலைக்கழக வளாகமே அப்படி இருக்குது அப்படின்னா அது ஒன்று மட்டும் தான் இருக்குமா? தமிழ்நாடு முழுக்க அப்படி இருக்குன்றேன். அதை சரி பண்ணுன்றேன். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபடுறான். எல்லா கல்லூரிகளையும் பிரச்சனை வந்துச்சு. வால்பாறையில் பிரச்சனை, என்ஐடியில் பிரச்சனை, ஒவ்வொரு பல்கலைக்கழக கல்லூரியிலும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. என்சிசி கிருஷ்ணகிரியில் பிரச்சனை, மாணவிகள்கிட்ட வந்து மாணவர்கள் தவறானுக்கிறாங்க, மாணவிகள்கிட்ட வந்து பேராசிரியர் பெருமக்கள் தவறானுக்கிறாங்க அப்படின்னு ஒரே புகாராக போயிட்டு இருக்கு. இதில் பாருங்க 90% வந்து போதையோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது பிரச்சனை இருக்குதானே? ஆமாம், அதை சரி பண்ணுவான். ஆமாம், சரி பண்ண என்ன குழப்பம்? அது உண்மையாக சரி பண்ண வேண்டிய விஷயம். அது அதிக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. இப்போ போதைப் பொருள் அதிக நடமாட்டம் இருக்குது, பாலியல் முயற்சிகள் குற்றங்கள் தொடர்ந்து கண்கூடாக நடக்கிறது தானே. யாரும் இல்லைன்னு சொல்லப்போறா? தமிழக முதலமைச்சர் இல்லைன்னு சொல்கிறாரா? இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு தருணத்தில் தலைமைச் செயலர் வந்து ஒரு ஆலோசனை பண்ணுறாரு. கல்லூரிகளில் பூரா பாலியல் வன்முறை வந்து ஏன் நடக்குது, இப்போ பாலியல் சீண்டல் ஏன் நடக்குது, அதை பற்றி சொல்லுங்க. எதுக்கு நடத்துறாரு? தொடர்ந்து புகார் வேற வேற இடத்துல வந்துட்டே இருக்கும்போது இங்கே என்ன கிருஷ்ணகிரியில் நடக்குது, இங்கே என்ன திருச்சியில் நடக்குது, இங்கே என்ன வால்பாறை நடக்குது, என்னப்பா ஒரே புகாராக இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம். ஸோ அந்த புகார்கள் கவனம் செலுத்த வேணும், கட்டுப்படுத்தப்படணும். இந்த குழப்பம் இல்லை. அது வேற, கார்னேஸ் வேற. ஓகே, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க உங்களோட அப்சர்வேஷனில்? அவர் வந்து ஈவெண்ட்டை பிரமாதமாக நடத்துறாரு, நான் ஆமான்னு சொல்கிறேன். இதுக்கு தயாரிப்புகளை நடத்தணும்னு நான் சொல்லுவேன். என்னோட கோரிக்கை என்ன, எதிர்பார்ப்பு என்னன்னா, முன்னாடி ஸ்டெப்பு ஃபெசிலிட்டேட் பண்ணுற யாருனாலும் பண்ணலாம். பஸ் அது யாருனாலும் பண்ணலாம். அது நம்முடைய பங்களிப்பு ஒன்று இருக்கணும்ல. இல்ல எந்த இடத்துல அது தவற விடுறாரு நீங்க? பள்ளி கல்லூரி தான் சொன்னேனே. இல்ல அது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு அன்பில் மகேஷ். விளையாட்டுத்துறை அமைச்சர் பள்ளி கல்விக்கு போக மாட்டாரா? விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன எங்க விளையாடுவாரு? இல்ல இவங்க ரெண்டே ஃப்ரெண்டு தானே, அதெல்லாம் பேசி ஏதாவது தீர்த்துக்க மாட்டாங்க. நானும் வேணாம் சண்டை போடுறாங்க நான் சொல்றேன் உங்கள்ட்ட. 2 பேருக்கும் சண்டை, 2 பேருக்கும் மனஸ்தாபம் நான் சொல்றேன். அது உண்மை தானே, யாரும் மறுக்கிறா? அதுல சண்டை இருக்குன்னு சொல்லிருக்கேன். உங்களுக்கு அவங்க தீர்த்துக்கலாம் நடக்குதான்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நிறைவடைஞ்சா எனக்கு பரம சந்தோஷம். பள்ளி கல்லூரிகளில் விளையாட்டுக்கான ஊக்குவிப்பு இருக்குதாங்கிறது என்னுடைய கேள்வி. அங்கே பயங்கரமான லாகிங். அரசு பள்ளி மாணவர்கள் படிப்புலையும் ஷைன் பண்ண முடியாமல் இல்லை பயங்கரமாக தடுமாறுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆசிரியர் பெருமக்கள் நிறையா இல்லை. நிறைய அது வட மாவட்டங்கள்லாம் பாவம்னா கண்ணீர் சிந்த அளவுக்கு பாவம். வட மாவட்டங்கள்லாம் நீங்கள் வந்து விழுப்புரத்துலேருந்து, திண்டிவனத்துலேருந்து, தருமபுரிலேருந்து, கிருஷ்ணகிரிலேருந்து, இந்த பக்கம் பூரா வேலூர், திருவண்ணாமலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாதி ஆசிரியர் பெருமக்களே கிடையாது பள்ளிக்கூடத்திலேயே. இவங்க பள்ளிக்கூடம் கரூரில் முந்தானத்து திருச்சி நீங்கள் பள்ளிக்கல்வி திருப்பதி கேட்டீங்க. இப்போ கரூரில் முந்தானத்து 2 பள்ளிக்கூடமே மூடிட்டாங்க. ஒரு மாணவன் கூட சேரல. அப்புறம் நாங்கள் அரசு பள்ளியோட எண்ணிக்கையே குறைஞ்சிட்டு போகுது. 51% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, பிரைவேட் ஸ்கூல்ஸ். 49% தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸே. அப்போ வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் எண்ணிக்கை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அதிகரிச்சிருச்சு. இருக்கிறப்புறம் குறைஞ்சிட்டே வருது. அப்போ எந்த லட்சத்தில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை இப்போ ஸ்கூல் காலேஜில் இதுக்கான முக்கியத்துவம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொண்டாலுமே மற்ற விஷயத்தில் அவர் சரியாக செயல்படுறாரா? மற்ற விஷயம் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை சொல்லிடுறேன். உதயநிதி ஸ்டாலின் சூப்பராக செயல்படுறார். பாண்டே சர்டிஃபிகேட் கீழே தமிழில் போட்டிங்களா போட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் ஏன் வேண்டாம் சொல்ல? இல்லை இப்போ இதனால எந்த பிரயோஜனம் இல்லை, வெளிநாட்டு சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இங்கே வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து முன்னெடுத்து திமுக சார்ந்தவர்கள் பேசுறாங்கல்ல. அப்போ இதனால எந்த பிரயோஜனம் இல்லையா? நடத்தி முடிச்ச ஆளாளுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அடுத்த வேலையை இது தொடர்ந்து நடக்கும் போது இந்த விளையாட்டை பற்றின ஒரு அவேர்னஸ் வரலாம். வேறு காமன் மேன் கையில் என்ன இருக்குது? அந்த விளையாட்டுக்காக கூட 4 பேர் வரலாம். இந்த விளையாட்டை நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து வேகமாக வண்டி ஓட்டணும் ஆசை, உங்களுக்கு அந்த ரேஸுக்கு என்ன சம்பந்தம்? அந்த காரை நீங்கள் உட்கார்றதுக்கு எத்தனை லட்சம் செலவழிக்க வேண்டியது தெரியுமா? அந்த காரில் நீங்கள் உட்கார்றது. இல்லை, நான் பொதுவாக இந்த ரேஸை பற்றி மட்டும் கேட்கல. இவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆட்சியின் கீழே நல்ல விஷயம்ன்றேன். அது நல்ல விஷயம்ன்றேன். அது சரியில்லைன்றனா, தேவையில்லைன்றனா, தப்புன்னா, நடத்தலைன்னு சொன்னேன்னா, நடத்தாமல் இல்யூசினேஷன் போய் சொல்கிறாங்கன்னு சொன்னேன்னா நல்லதுன்றேன். அது கீழே இன்னொரு வேலை பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் எனக்கு சாப்பாடு போட்டிங்களே, இன்னைக்கு விருந்து வச்சேனேன்றீங்க. ஆமாம், எனக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணுங்கன்றேன். நான் விருந்து வச்சேனேன்றீங்க. ஆமாம், விருந்து சூப்பர்ன்றேன். நான் விருந்தை குறை சொல்லலை, விருந்து சூப்பர். ஆனால் சாப்பாட்டுக்கு வழி பண்ணுங்க, டெய்லி உங்கள் மூஞ்சி பார்க்க வேண்டியிருக்கும். அதுதான் கீழே மாணவர்கள் ரெடி பண்ணிட்டீங்க, படிப்புலையும் விளையாட்டுலையும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சொல்ல வரதுன்னா மாணவர்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக அவர் வந்து பள்ளி கல்லூரிகளில் அதிகமாக கொடுக்கணும். அது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கொடுத்தாலும் சரி தான், பள்ளி கல்வி மினிஸ்டர் கொடுத்தாலும் சரி தான், கல்லூரி கல்வி அமைச்சர் எங்கள் அண்ணன் பொன்முடி கொடுத்தாலும் சரி தான். எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் யார் கொடுப்பீங்கிற உங்கள் சண்டைக்குள்ள நான் வரல, யாராவது கொடுங்கன்ற. ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி.